ஒன்றுமே பயனில்லை என்று உணர்ந்த பின்பவர் உண்டென்பார். ஒன்றுமே பயனில்லை என்று உணர்ந்த பின்பவர் உண்டென்பார். ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளின் நிலையை எய்துவதுருதியை மறந்தார். அன்று செயலிழந்தல மறு பொழுது சிவன் பெயர் நாவில் வாராதே. ஆதலினால் மனமே இன்றே சிவநாமமும் சொல்லி பழகு. ஆதலினால் மனமே இன்றே சிவநாமமும் சொல்லி பழகு. அன்புடன் நம்பி கேட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலை இறைவனை நம்பி கேட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலை இறைவனை நம்பி கேட்டவர் எவரையா. நமஸ்காரம், வணக்கம், வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரேரான ஒரு ரெசிபி சொல்லி தரப்போறேன். அதாவது வறுத்தரைச்ச குழம்புன்னு பேர். பருப்பு இல்லாத ஒரு குழம்புன்னா என்ன ஞாபகம் வரும்? வெந்தய குழம்பு, மிளகு குழம்பு. இதான் இப்போ நான் அது இல்லாத ரொம்ப ரேர் ரெசிபி ஒன்று உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன். பருப்பே வேண்டாம், அதுதான் வறுத்தரைச்ச குழம்பு. இந்த சாம்பார் 4 பேருக்கு உண்டானதை நான் எடுத்து வச்சிருக்கேன் சாமான்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்க கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா குறைச்சிக்கோங்க. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ஒரு 7, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் தோரம்பருப்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் பச்சரிசி, ஒரு டீஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு, தேங்காய் ஒரு மூடி தேங்காய். இந்த சாமான்கள் எல்லாம் நல்லெண்ணெயில தான் வறுக்கணும். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய். பொதுவாக சாம்பார்னால நிறைய காய்கறிகள் எல்லாம் போட்டு தான் சாம்பார் பண்ணுவோம். குழந்தைகளுக்குன்னு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இந்த குழம்புல என்ன காய போடலான்னு நீங்கள் யோசிச்சுருப்பேன். என்ன தெரியுமா? பரங்கிக்காய். ஒரு விசில் குக்கரில் மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்கணும். உங்களுக்கு வேணும்னா சேப்பங்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு போட்டுக்கலாம். ஆனால் நான் பரங்கிக்காய் தான் போடுவேன். அதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த இழுப்ப சட்டி காஞ்சுட்டு, எண்ணெயும் காஞ்சுட்டு, இதுக்கு நமக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் வறுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுப்போம். முதல்ல என்ன போட போறோம்? முதல்ல மிளகா போடணும். ஏன்னா அப்புறம் போட்டா கருப்பாயிடும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான், ரொம்ப காந்தக்கூடாது, கருப்பாயிடும். அப்புறம் தோரம்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சம் செவக்கட்டியே மெந்தியத்தையும் போட்டுடணும். மெந்தியத்தையும் போட்டுடணும். மெந்தியத்தையும் போட்டுட்டு இந்த பச்சரிசி வச்சிருக்கோமா, அதையும் கொஞ்சம் பொரியணும். அதையும் போட்டுக்கணும். போட்டுட்டு கடைசியில எள்ளு போடணும். இப்போ ஆஃப் பண்ணிட்டு எள்ளு போடணும். ஏன்னா எள்ளு படான்னு வெடிக்கும். அதனால போட்டு அப்படியே வச்சிடணும். இதுலயே தேங்காயும் போட்டுடணும். அந்த சூடுலயே அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. பொன் கலரா எடுத்து ஊத்தங்களா, அவ்வளவுதான். பாருங்க, எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு ஆற வைக்கணும். மிக்ஸி கெட்டு போயிடும், இல்லாட்டா சூடோடு பண்ணக்கூடாது. அது ஆறினோடனே அதை பொடி பண்ணட்டும். அதுக்குள்ள நம்ம கச்சட்டியில் புளியை கரைச்சி கொட்டி உப்பை போட்டு வச்சிருவோம். எவ்வளோ புளி எடுத்துக்கணும்? ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி கச்சட்டியில் விட்டுருக்கோம். அதுக்கு தேவையான உப்பையும் போட்டிருக்கோம். பாருங்க, கரைச்சி வச்சிருக்கேன்.
இதை கச்சட்டியில் கொட்டிடணும். கொட்டின உடனே இதுக்கு உண்டான மொத்தத்துக்கும் உண்டான உப்பு போட்டுட்டு கொதிக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடணும். இந்த பச்சை வாசனை போடணுமா? ஆமா போடணும். கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சோண்டு துளி பாட்டி பொதுவா சாம்பார்ல இந்த கட்டி பெருங்காயம் போட்டு நம்ம முதல்ல கொதிக்க விடுவோம். அது முதல்ல போடுவோம். இந்த சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டிடணும். ஓஹோ, வறுத்த அரைக்கலாம் வேண்டாம். சரி. பார்த்தங்களா நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுது. இந்த பாதி வெந்த பரங்கிக்காய் இருக்கு பாருங்க, அதை போட்டுடணும். வெந்துடுத்தா பார்க்கலாமா? நல்லா வெந்து போச்சு பாருங்க. இப்ப வறுத்து அரைச்சிருக்கோம் பாருங்க. இந்த சாமான்கள்ல கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதெல்லாம் இதெல்லாம் கொட்டிடுங்க. அடுப்பை சிம் பண்ணுங்க. ஏன்னா தேங்காய் இருக்குல்ல, அடுப்பு வச்சுக்கோ. பார்த்தீங்களா, எல்லாத்தையும் சேர்த்து கலருங்க. நல்லா கொதிக்கும். எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? ஒரு 10 நிமிஷம். அது கெட்டியாயிடும். ஏன்னா தேங்காய் அரிசி எல்லாம் இருக்குல்ல, அதனால கெட்டியாயிடும். இது பாருங்க 10 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு கெட்டியாயிடுது. இப்போ தாளிச்சு கொட்டிடலாமா? இழுப்ப கம்பியில தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம் போட்டு கடுகு வெடித்த அப்புறம் கருவேப்பிலை போட்டு இறக்கணும். பாருங்க கொதிச்சு அடங்கிடுது. இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. போன வருஷம் என் பேத்தி அங்கே கனடாலேருந்து இங்கே வந்திருந்தா. அப்போ நான் இது பண்ணினேன். ரொம்ப நல்லா இருக்கு பாட்டின்னு சாப்பிட்டேன். செவன், இந்த குழம்பு சாதம் சுட சுட கலக்கலாமா? நெய் போட்டு செவன், இந்த சாப்பிட்டு பார்த்து சுட போடுறது. இந்த ஆஹா, இந்த தேங்காய் எண்ணெய், இந்த தான், அது நல்லெண்ணெயில வறுத்த சாமான்கள் எல்லாரோட ஃபிளேவர்ஸும் ரொம்ப அழகா வருது. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஹோலிஸ்டிக்கா இருக்கு. கம்ஃபர்ட் ஃபுட். பாருங்க, சட்டுன்னு ஒரு சாம்பார் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்க பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.